கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஜூலை 16ஆம் தேதியாகிய இன்று உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கான மன்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ என்று நம்மை குறித்து தான் இங்கே எழுதியிருக்கின்றது. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அதாவது பாவ சேற்றிலே இருந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்த இயேசு மகாராஜாவுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட, எப்படிப்பட்டவங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டம். எப்படிப்பட்டவங்களா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? நம்மளை எப்படி மாற்றி இருக்கிறாரா? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கின்றோம், ராஜாக்களுக்குரிய அபிஷேகம் தனியாக இருக்கும், ஆசாரியர்களுக்குரிய அபிஷேகம் தனி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு மகாராஜா ரத்தம் சிந்தி நம்மை மீட்டதினாலே நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகாக எழுதியிருக்கின்றது. 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை எப்படி ஆண்டவர் மாற்றியிருக்கிறாரா? இயேசு மகாராஜா எப்படி மாற்றியிருக்கிறாரா? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்ம சாதாரணமானவங்க கிடையாது. அதனோடு கூட அவர் என்ன சொல்கிறாராம்? நீங்கள் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அவருடைய பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள் என்று பேதுரு குறிப்பிடுகின்றார். இப்போ அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இருக்கணுமா? இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில் எப்படி எழுதியிருக்கிறாராம் பாருங்களேன். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அதாவது நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீங்க, பரிசுத்த ஜனமாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இப்படிப்பட்ட துர்க்குணத்தையெல்லாம் ஒழித்து விட்டு புதிதாக பிறந்த குழந்தையானது கலங்கமில்லாத பாலை வாஞ்சிப்பது போல நீங்களும் கலங்கமில்லாத ஞான பாலாகிய திருவசனத்தின் மேலே வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க இப்படி உங்களைப் போல தெரிந்து கொள்ளப்படவில்லை. அவங்கெல்லாம் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறாங்க. அதற்கென்றே அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாருன்னு புரிந்து கொள்ளுங்க. அப்போ உங்களை யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பரிசுத்த ஜனமாகவும் தேவனுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு தெரிந்து கொண்டா நீங்கள் உங்ககிட்ட இருக்க சகல இப்படிப்பட்ட துர்க்கணத்தை எல்லாம் நீக்கி வேத வசனத்தின் மேலே வாஞ்சையாயிருங்கள் என்று பேதுரு சொல்லுகின்றார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நீர் மாற்றி இருக்கின்றீர். நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஜனம், உமக்கு பரிசுத்த சொந்த ஜனமாக நாங்கள் இருக்கின்றோம். இதோ புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல ஆண்டவரே வேத வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.